ரைட். இப்ப டெபினிஷன் ஒரு நியூட்டன் ஒரு வரை விளக்கம்னு சொல்லுது. ஒரு நியூட்டன்னா என்னன்னு ஒரு டெபினிஷன். விசை அளக்கிற அலகு பிரதானமான அலகு வந்து நியூட்டன் தான். விசை அளக்கிற சர்வதேச அலகு வந்து நியூட்டன் தான். ரைட். துணை அலகுகளும் இருக்கு. நியூட்டனுக்கு சமனான கிலோகிராம் ms-1 ஒரு துணை அலகு. சரிதானே? அது ஒரு துணை அலகு. அதை தவிர மக்கள் டைன் என்று சொல்லுவோம். டைன் என்ற ஒரு அலகும் இருக்கு. விசை அளக்கிற ஒரு அலகு டைன். டைன் சொல்லுவோம் தமிழ்ல டைன். ரைட். இங்கிலீஷ்ல டைன் என்று சொல்ற ஒரு அலகும் இருக்கு. இது வந்து இப்ப பயன்பாட்டுல மிக குறைவு. நாங்க இப்ப இத எங்களோட சிலபஸ்ல இதுல கேள்வி வராது. ஆனா நீங்க பழைய பாஸ் பேப்பர்கள் செய்யற டைம்ல இந்த டைன் சார்பாக கேள்வி இருக்கு. அதனால நீங்க குழம்பிக்காம இருக்கிறதுக்காக வேண்டி நான் இதையும் சும்மா அறிமுகப்படுத்தி போட்டு போவேன். அதுக்காக வேண்டி நீங்க யோசிக்க தேவையில்லை. என்ன இது அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம் படிப்பீங்க யோசிக்க தேவையில்லை. ஒரு சின்ன கான்செப்ட் தானே ஞாபகப்படுத்தி கொண்டு போறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் குறைய போறதில்ல. ரைட். அப்ப ஒரு சிறிய ஹெடிங் போடுங்க. ஒரு நியூட்டன் ஒரு டெபினிஷன் சொல்லுவோம். ஒரு நியூட்டன் ஒரு சிறிய ஹெடிங் போடுங்க. ஒரு நியூட்டன் ஒரு நியூட்டனுக்கு டெபினிஷன் ஒன்று சொல்ல வந்த எப்படி சொல்லணும்னு பாருங்க. ஒரு திரும்பி இப்ப நியூட்டன் 2ஆம் விதி F = ma திணிவு 1 கிலோகிராம் ஆகவும் 6 முடிகள் 1 ms-2 ஆகவும் இருக்கும் போதுதான் இது எத்தனை நியூட்டனா இருக்கும்? 1 நியூட்டனா இருக்கும் இல்லையா? அப்பதான் ஓரொண்டு வரும். அப்ப திணிவு 1 கிலோகிராமா இருக்கிற டைம்ல 6 முடிகள் 1 ms-2 இருந்தா அந்த டைம்ல உள்ள விசை தான் 1 நியூட்டன். அப்ப ஒரு நியூட்டனுக்கு வரை விளக்கணம் சொன்னா 1 கிலோகிராம் திணிவின் மீது 1 ms-2 6 முடிகளை ஏற்படுத்த வல்ல விசை 1 நியூட்டன். அப்படி சொல்லலாம். 1 கிலோகிராம் திணிவின் மீது 1 ms-2 6 முடிகளை ஏற்படுத்த வல்ல விசை 1 நியூட்டன். 1 கிலோகிராம்ல 1 நியூட்டன் விசையை கொடுத்தா 1 ms-2 6 முடிகளோட போகும். அப்போ 1 ms-2 6 முடிகளை ஏற்படுத்தணும்னா 1 கிலோகிராம் திணிவுக்கு 1 நியூட்டனை கொடுக்கும். விளங்குதா? அது மாதிரி தான் இந்த டைன். ஒரு டைன் என்னண்டா 1 கிராம் திணிவின் மீது 1 சென்டிமீட்டர் செகண்ட் -2 6 முடிகளை ஏற்படுத்த வல்ல விசை தான் ஒரு டைன். அதுக்காக தான் இந்த வரை விளக்கணத்தை சொன்ன. வேற ஒன்றுக்குமே இல்லை. கணித தரத்தை வேலை இப்படி எல்லாம் வந்து படிப்பிக்கிறல்ல, ஒரு ஐடியாவை உங்கள்கிட்ட டெவலப் பண்றதுக்காக வேண்டி தான் இந்த இதை சொன்ன. வேற ஒன்றுக்குமே இப்படி எல்லாம் நோட்ஸ் தந்து படிக்கணுமான்னு சில டைம்ல யோசிப்பீங்க. அப்போ 1 கிராம் திணிவுக்கு 1 சென்டிமீட்டர் செகண்ட் -2 ஒரு செகண்ட்ல 1 சென்டிமீட்டர் செகண்ட் -1 வேக அதிகரிப்பு கொண்டு வரணும். அதாவது 6 முடிகள். 1 கிராம்ல 1 சென்டிமீட்டர் செகண்ட் -2 6 முடிகளை ஏற்படுத்த வல்ல விசைதான் ஒரு டைன். அப்ப நியூட்டனுக்கு டைனுக்கு ஒரு தொடர்பு. அதை நான் எடுத்து காட்டுறேன். ரைட். அப்ப கீழே எழுதி கொள்ளுங்க. ஒரு நியூட்டன் போட்டு எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். 1 கிலோகிராம் திணிவின் மீது 1 கிலோகிராம் திணிவின் மீது 1 கிலோகிராம் திணிவின் மீது 1 ms-2 எனும் 6 முடிகளை 1 ms-2 எனும் 6 முடிகளை ஏற்படுத்த வல்ல விசை ஒரு ms-2 6 முடிகளை ஏற்படுத்த வல்ல விசை 1 நியூட்டன் எனப்படும். ஒரு கிலோகிராம் திணிவின் மீது 1 ms-2 6 முடிகளை ஏற்படுத்த வல்ல விசை 1 நியூட்டன் எனப்படும். அப்ப நாங்க இப்படி எழுதிக்கொள்ளு. என்ன F = ma போட்டு காட்டு. இது 1 நியூட்டனா இருந்தா இது 1 கிலோகிராம் தர இது 1 ms-2 இல்லையா? இதான் அந்த ஐடியா. ரைட். ஓகே. அப்ப ஒரு நியூட்டன் யாருக்கு சமம் முடிவுக்கு வாரம்? ஒரு நியூட்டன் 1 கிலோகிராம் ms-2 க்கு சமம் இல்லையா?
இதை சும்மா எழுதி கொள்ளுங்க விரும்பினா. ரைட், தேவைன்னா எழுதி கொள்ளுங்க, இல்லாட்டி பிரச்சனை. ஒரு நியூட்டன் ஒரு கிலோகிராம் ms - 2 க்கு சமம் என்ற முடிவுக்கும் நீங்க வரையிலும். சரியா? ரைட். இப்ப ஒரு ஹெடிங் போடுங்க பிள்ளைகள். ஒரு டைன், ஒரு தைன் என்று சொல்ற, ஒரு தைன், தமிழ்ல தைன், இங்கிலீஷ்ல டைன். டைன் அல்லது தைன், தமிழ்ல தைன். தை என்ன தைன், இங்கிலீஷ்ல வந்து டைன். ஒரு டைன். அப்ப ஒரு டைன் என்ன எழுதி கொள்ளுங்க. ஒரு டைன் என்று எழுதி கொள்ளுங்க. ஒரு கிராம் திணிவின் மீது, ஒரு கிராம் திணிவின் மீது, இது உண்மையிலேயே தேவையில்லையா? நீங்க பழைய பாஸ் பேப்பர் வினாக்களை சந்திக்கிற டைம்ல இடர்படக்கூடதுக்காக வேண்டி தாரு, வேற ஒரு தேவை ஒன்று இல்லையா? ஒரு டைன் எழுதி கொள்ளுங்க. ஒரு கிராம் திணிவின் மீது, ஒரு கிராம் திணிவின் மீது 1 சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ், ஒரு கிராம் திணிவின் மீது 1 சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 6 முடிகளை ஏற்படுத்த வல்ல விசையானது, 6 முடிகளை ஏற்படுத்த வல்ல விசையானது, 6 முடிகளை ஏற்படுத்த வல்ல விசையானது ஒரு டைன் எனப்படும். ஒரு டைன் எனப்படும். ஒரு டைன் எனப்படும். 6 முடிகளை ஏற்படுத்த வல்ல விசையானது ஒரு டைன் எனப்படும். ஒரு டைன் எனப்படும். ரைட். அப்ப கீழே எழுதி கொள்ளுங்க, கீழே எழுதி கொள்ளுங்க. F சமன் ma என போட்டு பார்த்தோம்னா ஒரு டைன் யாருக்கு சமன்டா கிலோகிராம் திரு 1 கிராம் தர 6 முடிவு சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ். ஆகவே ஒரு டைன் நாங்க பெருக்கி பார்த்தோம்னா ஒரு டைன் சமன் 1 கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 2 தான் ஒரு டைன். 1 கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 2 தான் ஒரு டைன். ஓகே, ரைட். இப்ப நீங்க ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பை இப்ப நீங்களே உருவாக்கி கொள்ளலாம். அதனாலதான் நானும் அதை தாரேன். ரைட். அப்ப சிறிய ஹெடிங் போடுங்க. நியூட்டனுக்கும் டைனுக்கும் இடையிலான தொடர்பு. சிறிய ஹெடிங் போட்டுக் கொள்ளுங்க. நியூட்டனுக்கும் டைனுக்கும் இடையிலான தொடர்பு. அப்படின்னா ஒரு நியூட்டன் எத்தனை டைன் என்று கேட்கிறாங்க, அவ்வளவுதான். ஒரு நியூட்டன் எத்தனை டைன் அப்படின்னு கேட்பாங்க. நீங்களே உருவாக்கி கொள்ளுங்க பாப்போம், செய்து கொள்ளுங்க பாப்போம். ஒரு நியூட்டனுக்கும் ஒரு டைனுக்கும் இடையிலான தொடர்பு. ஒரு நியூட்டனுக்கும் ஒரு டைனுக்கும் இடையிலான தொடர்பு. ஒரு நியூட்டனுக்கும் ஒரு டைனுக்கும் இடையிலான தொடர்பு அல்லது நியூட்டனுக்கும் டைனுக்கும் இடையிலான தொடர்புன்னு போட்டாங்க. ஓகே, எழுதி கொள்ளுங்க பாப்போம். எப்படி என்னோட சேர்ந்து எழுதுங்க. ஒரு நியூட்டன் யாரு? ஒரு கிலோகிராம் தர ஒரு ms - 2க்கு பேர் தான் ஒரு நியூட்டன். ரைட். இப்ப பாருங்க, ஒரு நியூட்டன் சமன் கிலோகிராம் கிராம் ஆக்குங்க, டைனா மாத்தணும். 1000 கிராம் தர ஒரு மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாத்தினீங்கன்னா, ஒரு மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாத்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ். ஒரு கிலோகிராம் 1000 கிராம் தர. ரைட். இப்ப இது ரெண்டையும் பெருக்கி பாருங்க பிள்ளைகள். 100,000 சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 2 சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஆகவே ஒரு நியூட்டன் சமன் 100,000 1 தர 10 அடுக்கு கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 2க்கு தான் செல்வோம், டைன் என்று சொல்லுவோம். டைன். ஆகவே ஒரு நியூட்டன் 1 தர 10 அடுக்கு டைனுக்கு சமனா? ஒரு நியூட்டன் 1 தர 10 அடுக்கு டைனுக்கு சமன். இப்ப நீங்க அந்த டைன் வார இடத்தை நியூட்டனுக்கு மாத்தணும்டா. ஒரு நியூட்டன் 1 தர 10 அடுக்கு டைன் மாறி ஒரு டைன் எவ்வளவு கேட்டா? ஒரு டைன் எவ்வளவு கேட்டா? இங்க ஒண்ணு வந்து பிரிப்பீங்க, பிரிச்சு எவ்வளவு வரப்போகுது? 1 தர 10 அடுக்கு நியூட்டன். அப்போ ஒரு டைன் மாற இடத்தை நீங்க நியூட்டனுக்கு மாத்த வேண்டி வந்தா 1 தர 10 போட்டீங்கன்னா சரி. அதே இப்படி இப்ப இனி கேள்வி வார இல்லை. இப்ப புதிய சிலபஸ்ல ஒரு இடத்தையும் இந்த கேள்விகள் வந்ததில்லை. ஆனா பழைய பாஸ் பேப்பர் செய்தீங்கடா 89ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு அப்படி பாஸ் பேப்பர்களை சில வேளை நீங்க செய்வீங்க இல்லையா?
செய்கின்ற பொழுது இவ்வாறான வினாக்கள் வந்தா யோசிப்பீங்க இல்லையா? அதுக்காக வேண்டி ஒரு உதவிக்காக வேண்டி செய்தது. ரைட். இனி நாங்க சிறிய வினாக்கள்ல இருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டு போய் ரைட் இதுல பிரயோகத்தை நியூட்டன் எஃப் பிரயோகத்தை மிக மிக விரிவாக நாங்க பார்க்க போறோம். மிக விரிவாக பார்க்க போறோம். ஏனென்றா இது ஒரு முக்கியமான ஒரு பகுதின்றதால இத மிக விரிவாக, ஆனா ஏனைய பகுதிகளை இந்த அளவுக்கு விரிவாக பார்த்துட்டு போமா. ஏனைய விரிவுகள் ஐடியாவை தந்து அந்த டெவலப் பண்ணிட்டு போறதா. இதை கொஞ்சம் கூடுதலா படிப்போம், மிக மிக விரிவா பார்ப்போம். ஏண்டா இந்த பகுதியை சரியாக விளங்கி கொண்டா எங்களுக்கு யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், எந்த ஒரு ஐடியாவையும் ஐடியா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதுல நாங்க நியூட்டன் அந்த எஃப் பிரயோகத்தை நாங்க சிறிய குச்சிகளை இழுக்கிறதுல இருந்து தள்ளுறதுல இருந்து ஒரு குட்டி இன்னொரு குட்டியோட ஜாயிண்ட் ஆகி தள்ளி இழுக்கிறதுல இருந்து குட்டிகளை இழையால் இழுக்கிறதுல இருந்து 2 குச்சிகளை இழையால் இணைத்து இழுக்கிறதுல இருந்து உராய்வையும் இடையில பார்த்து பிறகு உராய்வு தாக்குற டைம்ல எப்படி இந்த இதை பயன்படுத்தணும்னு சொல்லி பார்த்து அப்படியே நாங்க பார்த்து கொண்டு போவோம். அப்படியே கப்பிகள இயக்கத்தை பார்ப்போம். இயங்கு கப்பிகள துணிக்கைகள இயக்கம், கப்பிகள துணிக்கைகள இயக்கம், இயங்கு கப்பிகள துணிக்கைகள இயக்கம், அது மாதிரி லிப்ட்ல அந்த துணிக்கைகள இயக்கம், அது மாதிரி சாய்தளங்கள் அந்த துணிக்கைகள இயக்கம், அது மாதிரி ஹெலிகாப்டர் இயக்கம், அது மாதிரி நீர்த்தாரையில மோதல் சுவரோட, அது மாதிரி இந்த ரொக்கெட் இயக்கம். இப்படி இந்த எஃப் ஒரு விரிவான ஒரு பகுதி. ஆனா அவங்களோட சிலபஸ் படி பார்த்தா ஒரு 40-30 பாட வேலை மாதிரி தான் ஒதுக்கி இருக்காங்க. இப்போ ஒரு 30 பீரியட் தான் ஒதுக்கி இருக்காங்க, 30 அல்லது 40 பீரியட் தான் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா உண்மையா எங்களுக்கு அந்த காலம் போதாது, நாங்க இது சரியா பாக்குறது. அதால கொஞ்சம் இது தொடர்ச்சியாக ஒரு 2 மாதங்களுக்கு கூடுதலா ஒரு 2 மாதமாவது அல்லது 1 மாதம் அல்லது 1.5 மாதங்களாவது போகுமே, அப்படி செய்து கொண்டு போகும். சில வேலை கூட போகும் எங்கட கிளாஸை பொறுத்து. ரைட். அப்ப நான் எல்லாரையும் கவர் பண்ணி, அதாவது சில வேலை நீங்க சாதாரண தரத்துல எந்த அளவுக்கு படிச்சீங்கன்னு தெரியாதானே, அதால சகலரையும் கவர் பண்ணி எல்லாரையும் இந்த பாடத்துக்குள்ள அப்படியே கொண்டு வரத்துக்கு மிகச்சிறிய வினாக்கள் இருந்து அப்படியே நாங்க செய்து கொண்டு மிகப்பெரிய வினாக்களை சந்திச்சு அதுக்கப்புறம் நாங்க பாஸ் பண்றது. சரிதானே? ரைட். அப்ப பொறுமையாக இந்த பகுதி முடிய மாட்டேக்கும் இயன்ற அளவு கட் பண்ணிக்காம கிளாஸுக்கு வர பாருங்க. அப்படி மிஸ் பண்ணதாக்கள் ரெக்கார்டிங் பாருங்க. எனி டைம் ரெக்கார்டிங்கே போட்டுட்டு கிளாஸை கட் பண்ணிட்டு திருப்பி அதை பாக்குறதுக்கு உங்களுக்கு காலம் இருக்காதுன்னதையும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ரைட். ஒரு சிறிய வினால இது தொடங்கி போகும். ரைட், எழுதி கொள்ளுங்க. அப்ப முதலாவது கேள்வி ஒன்று, நீங்க நம்பரை 1 2 3 என்று போட்டுட்டு போங்க. சரியா? இந்த கேள்விதான் ஆரம்பத்துல இருந்து நம்பரை 1 2 3 என்று போட்டுட்டு போங்க. இப்ப நாங்க எவ்வளவு கேள்விகள் மொத்தமாக செய்யறோம்ன்றது உங்களுக்கு கவுண்ட் பண்ணி கொள்ளுங்க. இதுல பிரயோகம் தானே, இடையில சிறிய சிறிய தலையங்கம் போட்டாலும் கேள்வியை ஓர்டருக்கு நம்பரை போட்டுக்கொண்டு போங்க. ரைட். அப்ப இது முதலாவது கேள்வி. இங்க தொடங்கி சகல இந்த மதி இது இதுல பிரயோகங்கள் சகல ஹெலிகாப்டர் இயக்கம், லிப்ட் இயக்கம், சகல முடிய மாட்டேங்கும். நம்பரை சீரியலை போட்டு கொண்டு போங்க. அப்ப உங்களுக்கு நாங்க எவ்வளவு படிச்சிருக்கிறோம்ன்றது விளங்கும். பிறகு நாங்க கேள்வியை செய்யணுமான்றதை நீங்க யோசிச்சு பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. எழுதி கொள்ளுங்க. முதலாவது கேள்வி, அழுத்தமான கிடைத்தரை மீது அழுத்தமான கிடைத்தரை மீது அழுத்தமான கிடைத்தரை மீது அழுத்தமான கிடைத்தரை மீது 120 கிலோகிராம் துணிவுடைய பொருள் ஒன்று 120 கிலோகிராம் துணிவுடைய பொருள் ஒன்று. கொஞ்சம் வேகமா எழுதணுமா? அழுத்தமான கிடைத்தரை மீது 120 கிலோகிராம் துணிவுடைய பொருள் ஒன்று வைக்கப்பட்டு 60 நியூட்டன் விசை இதன் மீது கிடையாக தொழிற்படும் போது, இதன் மீது வசனங்கள் முக்கியம், கிடையாக சும்மா எழுதலாது. 60 நியூட்டன் விசை தொழிற்படும் போது எழுதலாது, கிளை குத்தாவும் தொழிற்பட்டும். கிடையாக தொழிற்படும் போது அது எய்தும் 6 முடிகளை கணிக்க, அது எய்தும் 6 முடிகளை கணிக்க. நான் இதுக்கெல்லாம் டைம் தந்து கேள்வி செய்யற கேள்வி அல்ல. அப்ப நான் உடனே படத்தை கேள்வி செய்யப்படும் ஓயல் கேள்வி. சாதாரண தரவினாவா
இப்படி ஒரு திணிவு இருக்கு, திணிவு ரைட். இதுல திணிவு 120 கிலோகிராம். இதுல கிடையாக ஒரு விசை தொழிற்படுது, அது 60 நியூட்டன். இது எய்துகின்ற 6 முடுகள் ஏ என்னன்னு கேட்கிறாங்க. எய்தும் 6 முடுகள் ஏ என்னன்னு கேட்கிறாங்க. என்ன தரவுல தந்திருக்காங்கன்னா, அழுத்தமான மேற்பரப்பின் மீது, அழுத்தமான ஒப்பமானண்டா எல்லாமே சேம் அர்த்தம். அழுத்தமான ஒப்பமான அப்படி என்றா என்ன அர்த்தம் என்றா உராய்வின்றிய மேற்பரப்புகள். எனவே இங்க உராய் விசை எதுவும் தொழிற்படாது. எனவே இங்க ஒரே ஒரு விசை, வழங்கப்படுற விசை மட்டும்தான். இதை தவிர கற்பனை சில விசைகள் இருக்கு, நிறைதாக்கும் மறுதாக்கம் இருக்கும். இங்க அத கற்பனை விசை அல்ல, மெய் விசைகள் தான். இங்க நாங்க அதை பிரயோகிக்க மாட்டோம், அவ்வளவுதான். ரைட். அப்ப நாங்க இதுக்கு விட எழுதுறதுக்கு என்ன செய்வோம், இது இயங்குகின்ற திசையில் எப்போதும் சமன்பாடு பயன்படுத்தணும். இயக்க திசையில, இயங்குகின்ற திசையில எஃப் சமன் எம்ஏ பிரயோகிக்க சரி. இயங்குகின்ற திசையில விசை 60 நியூட்டன், வேறு எந்த விசைகளும் இல்ல. எனவே விசைட கதை முடிஞ்சு. திணிவு 120 கிலோகிராம், தர 6 முடுகள் கேட்டிருக்காங்க. சோ 0.5 ms - 2. அவ்வளவுதான், சாதாரணமான ஓஎல்வி. இப்ப கொஞ்சம் இதை விட ஒரு அளவான கேள்வி பார்ப்போம். எழுதி கொள்ளுங்க. 2வது வினா வேகமா செய்யுங்க, என்னோட சேர்ந்து செய்து கொண்டு போங்க. நான் உங்களுக்கு செய்யறதுக்கு கேள்வி சொல்லுவேன், ரைட், நீங்க செய்யுங்க. அதான் நீங்க செய்யணும். இது நீங்க என்னையோட சேர்ந்து எழுதிட்டு போயிருங்க, ஏன்னா இது உங்களுக்கு தெரியும். யாராவது தெரியாம இருந்திருந்தா அவங்களையும் சேர்த்து செய்யறதுக்காக வேண்டி செய்யணும், அவ்வளவுதான். இது ஒரு சாதாரண ஓஎல் வினா. ரைட். 2வது வினாவுக்குள்ள போ, எழுதி கொள்ளுங்க. 2வது கேள்வி, ஒப்பமான கிடைத்தளத்தின் மீது, ஒப்பமான கிடைத்தளத்தின் மீது, 2வது கேள்வியா, ஒப்பமான கிடைத்தளத்தின் மீது, ஒப்பமான கிடைத்தளத்தின் மீது 8 கிலோகிராம் துணியுடைய ஒரு பொருள் ஒன்று, ஒப்பமான கிடைத்தளத்தின் மீது 8 கிலோகிராம் துணியுடைய பொருள் ஒன்று, 8 கிலோகிராம் துணியுடைய பொருள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. 8 கிலோகிராம் துணியுடைய பொருள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. 16 நியூட்டன் விசை ஒன்று, விசை 16 நியூட்டன் விசை இதன் மீது கிடையாக செயற்படும் போது, இதன் மீது 16 நியூட்டன் விசை இதன் மீது கிடையாக செயற்படும் போது, கிடையாக செயற்படும் போது 10 செகண்ட் முடிவில், 10 செகண்ட் முடிவில் கிடையாக செயற்படும் போது 10 செகண்ட் முடிவில் அது எய்தும் வேகம் யாது, அது எய்தும் வேகம் யாது, அல்லது அது அடையும் வேகம் யாது? 16 நியூட்டன் விசை இதன் மீது கிடையாக செயற்படும் போது 10 செகண்ட் முடிவில் அது அடையும் வேகம் யாது, அது அடையும் வேகம் யாது? ரைட். இதை செய்யறதுக்கு ஒரு நிமிடம் போதும். அவசரமா படத்துக்கு விட எழுதி கொள்ளுங்க. ஒரு நிமிடம் போதும், அவசரமா விட எழுதி கொள்ளுங்க. எட்டு கிலோகிராம் திணிவு ஒரு கிடைத்தரையில வைக்கப்பட்டிருக்கு. இந்த கிடையாக 16 நியூட்டன் விசை தொழிற்படுது. இது 8 கிலோகிராம் திணிவு, 8 கிலோகிராம் திணிவு 16 நியூட்டன் கிடை விசை தொழிற்படும் போது 10 செகண்ட் முடிவுல அது அடையும் வேகம். 10 செகண்ட்ல இவர வேகம் என்னன்னு கேட்கிறாங்க. 10 செகண்ட்ல இவர வேகம், அதாவது t சமன் 10 செகண்ட்ல இவர வேகம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப கட்டாயம் இவர் என்ன செய்வாரு, இந்த திசை வழியை இயங்குவார். இயங்கி ரைட் 10 செகண்ட் முடிவுல இங்க வந்துடுவார். இந்த வேளையில இவர வேகம் என்ன,
ஆரம்பத்துல இவர் ஓய்வுல இருக்கார். சோ ஆரம்ப வேகம் 0. இந்த டைம்ல இவர வேகம் தெரியாது, இறுதி வேகத்தை v என்று எடுப்போம். அப்ப 10 செகண்ட் முடிவுல இவர வேகம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ரைட். அப்ப எங்களுக்கு தெரியும் விசை தொழிற்பட்டால் ஒரு பொருள்ல விசை தொழிற்பட்டால் கட்டாயம் அந்த பொருள் 6 முடிகள் அடையும். எனவே இந்த பொருளின் 6 முடிகளை நான் ஏன் எடுக்கிறேன். அப்ப நான் இந்த 8 கிலோகிராமுக்கு F சமன் MA பயன்படுத்த போறேன். 8 கிலோகிராமுக்கு F சமன் MA இயக்க திசையில பயன்படுத்தணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே அம்புக்குறியில காட்டுங்க. இயக்க திசையில பயன்படுத்தினா இயக்க திசையில 16 நியூட்டன் விசை தொழிற்படுது. வேறு எந்த விசையும் இல்லை. திரிவு 8 தர 6 முடிகள். எனவே 6 முடிகள் வரப்போகுது. 2 ms - 2 வரப்போகுது 6 முடிகள். இப்ப 6 முடிகளை கண்டோம். இப்ப நாங்க இந்த 8 கிலோகிராமுக்கு v சமன், இப்ப நாங்க 8 கிலோகிராமுக்கு v சமன் u சக at பயன்படுத்தலும். ஏன்? இறுதி வேகம் கேள்வி. முதலாம் இயக்க சமன்பாட்டை பயன்படுத்தலும். அதான் எங்களுக்கு தெரியாது. ஆரம்ப வேகம் தெரியும் 0, 6 முடிகள் கண்டுட்டாம், நேரம் தெரியும். எனவே இறுதி வேகம் v சமன் 0 சக 6 முடிகள் 2 தர நேரம் 10. சோ v சமன் 20 ms - 1 ஆக காணப்படும். இதுதான் இது 10 செகண்ட்ல அடைகின்ற வேகம். ரைட். இது சாதாரணமான ஒரு வினா. இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தி செய்யறது. நீங்க இயக்க சமன்பாடுகள் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுறேன். v சமன் u சக at ஒரு சமன்பாடு, s சமன் u சக v by 2 into t, s சமன் u சக v என்கிற 2 தர t என்ற சமன்பாடு. அடுத்தது s சமன் ut சக அரை at வர்க்கம் ஒரு சமன்பாடு. அடுத்தது v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2as என்ற சமன்பாடு. இது நாலும் தெரிஞ்சா இதுல மேலதிகமா போகுது. ஓகே, எழுதிருப்பீங்கன்னு நம்புறேன். மூன்றாவது வினாவுக்குள்ள போ. எழுதி கொள்ளுங்க. மூன்றாவது வினா. கிடையான தெருண்டா ரோட், வீதியில கிடையான வீதியில் 44 ms - 1 வேகத்தில் ஓடும் 44 ms - 1 வேகத்தில் ஓடும் 44. இப்படியெல்லாம் வினா வராது மக்கள், கனவு கண்டுட்டு இருக்க வேணாம். இது சும்மா அடிப்படையை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி செய்து காட்டுறேன். வேற நீங்க பெரிய எதிர்பார்ப்பு இப்படித்தான் கேள்வி வருமாக்கம் நினைச்சு கொள்ளாதாங்க. இப்படி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லையா? கேட்டா எல்லாருமே பெரிய என்ன விஞ்ஞானத்துறையில பெரிய அதாவது கலாநிதிகள், பேராசிரியர்களா தெரிவாங்க ரோட் வழியா. ரைட். எழுதி கொள்ளுங்க. கிடையான தெருவில் 44 ms - 1 வேகத்தில் ஓடும் 44 ms - 1 வேகத்தில் ஓடும் 800 கிலோகிராம் திணிவுள்ள 800 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு மோட்டார் வண்டியை கிடையான தெருவில் 44 ms - 1 வேகத்தில் ஓடும் 800 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு மோட்டார் வண்டியை ரோம இலக்கம் உண்டு. முதலாவது கேள்வி ரோமன் இலக்கம் உண்டு. 22 செகண்டில் ரோம இலக்கம் உண்டு. 22 செகண்டில் ரோம இலக்கம் 2 968 மீட்டர் 968 மீட்டர் 968 மீட்டர் தூரத்தில் ரைட். 2 கேள்விக்கும் சேர்த்து எழுதுங்க. நிறுத்த தேவையான விசையை கணிக்க. 2 கேள்விக்கும் சேர்த்து நிறுத்த தேவையான விசையை கணிக்க. ஒரு நிமிடம் தாராளமாக போதும் இந்த வினாக்கு. எழுதி கொள்ளுங்க அவசரமா. 44 ms - 1 வேகத்தில் ஒரு 800 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு மோட்டார். ஒரு சிறிய படம் போட்டுக்கொள்ளுங்க, நல்லது. இப்படி ஒரு மோட்டார் வண்டி நாங்க பெட்டி மாறி கிரிக்கொள்வோம் இல்லையா? மோட்டார் வண்டி கிரியில அது எங்களுக்கு ரைட்.
என்ன வேகத்தில் ஓடுது மக்கள்? இது 44 ms-1 வேகத்தில் ஓடுகின்ற ஒரு மோட்டார் வண்டி. 44 ms-1 வேகத்தில் ஓடும் ஒரு மோட்டார் வண்டி. 800 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு மோட்டார் வண்டி. அப்ப இதுல திணிவு தந்துட்டாங்க 800 கிலோகிராம், 800 கிலோகிராம். ரைட் ரைட், மோட்டார் வண்டி. ஓகே, என்ன நடக்கணும்னா இந்த வண்டியை நிறுத்தணும், ஸ்டாப் பண்ணணும். நிறுத்த 22 செகண்ட்ல நிறுத்தணும். என்ன விசையை கொடுக்கும்? அப்ப இந்த வண்டியில இயக்க திசைக்கு எதிர் திசையில ஒரு விசையை பிரயோகிச்ச மக்கள் இந்த வண்டி அமர்முடியை கொண்டு போய் ஒரு கட்டத்துல இந்த வண்டியில இறுதி வேகம் என்னவாயிரும்? பூஜ்ஜியமாகிவிடும். இறுதி வேகம் பூஜ்ஜியமாகிவிடும். எவ்வளவு நேரத்துல? t=22 செகண்ட்ல பூஜ்ஜியமாகணும் என்றா இந்த தடை விசை என்ன அப்படி என்றுதான் எங்களோட கேள்வி. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? இயக்க திசையில ரைட் v=u/at பயன்படுத்தி இது அமர்முடுகளை காணுது. அமர்முடுகள் தெரிஞ்சா விசையை கண்டுபிடி. அமர்முடுகள் தெரிஞ்சா விசையை கண்டுபிடி. பாருங்க, இது எதிர் திசையில விசை வெளிப்படுது. அப்ப இந்த திசையில இதுல அமர்முடுகள் ஏன் எடுக்குது? அப்ப நான் இதுக்கு பாருங்க இயக்க திசையில v=u/at பயன்படுத்துறேன். இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் 44 போய்கொண்டிருக்கு. ஆறுமுடுகள் தெரியாது, தர நேரம் 22. ஆகவே 22 a = 44 வரும். ரைட், 44 வருமா? 22 போட்டீங்கன்னா ரைட் 22 a சமனுக்கு இங்கால கொண்டு வந்தா 22 அல்லது 44 அங்கால கொண்டு போனீங்கன்னா 22 a = 44 வரும். சோ a = 2 ms-2 என்று வரும். 2 ms-2 என்று வரும். ஓகேயா? ரைட். இப்ப நாங்க இயக்க திசையில f=ma பிரயோகிச்சோம்னா தடை விசையை கண்டுபிடிச்சிருக்கேன். நான் இயக்க திசையில பயன்படுத்துறேன். விசை தெரியாது, நான் f என்று போடுறேன்னா விசை தெரியாது. இயக்க திசையில நான் பயன்படுத்துறேன், விசை என்னன்னு தெரியாது, f என்று போடுறேன். தெளிவு என்னன்னு பாத்தீங்கன்னா 800 கிலோகிராம் தர ஆறுமுடுகள் -2 அமர்முடுகள் -2 சுருக்கி நீங்க என்ன வருமெண்டா -1600 நியூட்டன் வரும். பாருங்க, மைனஸ்ல விட வருது. ஏன் அது? நான் இயக்க திசையில f=ma போறேன், மைனஸ்ல விட வருது. அப்ப கட்டாயம் நாம் குறிச்ச திசையில தான் தடை விசை. ஏன்? இயக்க திசைக்கு எதிர் திசையில தான் எப்பவும் என்ன இருக்குமெண்டா தடை விசை இருக்கும். நான் இங்க இவ்வளத்த இதுக்கு திசை இங்கால எடுத்ததால முன்னுக்கு மைனஸ் எல்லாம் போட இல்லை. ஏன்னா நீ தெரியாது தடை விசை எங்கால பிரயோகிச்சது தெரியாது. நான் இங்க விளங்கப்படுத்துறதுக்கு எப்படி காட்டுங்க, f1 எடுத்து செய்துட்டு போனா மைனஸ்ல வரும். ஆகவே எதிர் திசை, இயக்க திசைக்கு எதிர் திசையில தடை விசை இருக்கும். பிளஸ்ல வந்தா இயக்க திசையில இருக்கும். நீங்க விளங்கிக் கொள்ளும். சரியா? ஓகே, எழுதி கொள்ளுங்க அவசரமா. 2 கேள்விக்கும் 3 கேள்வி விட. ரைட், இது உரோம இலக்கம் 1க்கு விடைய விட. மூன்றாவதுல உரோம இலக்கம் 1க்குரிய விட. உரோம இலக்கம் 2 கேட்கிறாங்க. பாருங்க என்ன உரோம இலக்கம் 2 என்ன கேட்கிறாங்க? 968 மீட்டர் தூரத்தில் நிறுத்த தேவையான விசையை கேட்கிறாங்க. அப்ப என்ன காணணும்? அதுலயும் அமர்முடுகளைத்தான் காணும். கண்டா மீண்டும் நாங்க f=ma பயன்படுத்தி அதுக்கு தேவையான விசையை கண்டுடும். அப்ப செய்யுங்க பாப்போம். உரோம இலக்கம் 2க்கு விட வேகமா செயற்படணுமா? சிறிய வினாக்கள் தானே. -36 சமன் 36 a சமன் -44 வரைக்கும், அதுவும் 1936. சோ a வந்து வரப்போகுது -1 ms-2 வந்து வர. கேள்வியை யோசிச்சுதான் போட்டிருக்காரு. ரைட், -1 ms-2 வந்து வரப்போகுது. ரைட், இப்ப நீங்க இயக்க திசையில் f=ma பிரயோகிங்க. தடை விசையை கண்டறியும். f= தடை விசை தெரியாது. தெளிவு 800 நியூட்டனா, 800 கிலோகிராம் தர ஆறுமுடுகள் -1 பெருக்கினீங்கன்னா -800 நியூட்டன். நான் படம் கீரையில நீங்க கற்பனை பண்ணி கொள்வீங்கன்னு 2வதுக்கு நான் படம் கீறவில்லை. அல்லது நீங்க படம் கீறிக்காட்டு 800 44 ஏன் எடுத்து இறுதி வேகம் 0 எடுத்த தூரத்தை மட்டும் குறிச்சு கொள்ற 968 நேரம் தரவில்லை.
ரைட். ஓகே. ரைட், அடுத்த வினாவுக்குள்ள போவோம். அடுத்த கேள்விக்குள்ள போவோம். எழுதிக் கொள்ளுங்க. ஓய்வில் உள்ள 10 கிலோகிராம் திணிவொன்றின் மீது ஓய்விலுள்ள 10 கிலோகிராம் திணிவின் மீது ஓய்விலுள்ள 10 கிலோகிராம் திணிவின் மீது 10 கிலோகிராம் திணிவின் மீது 150 நியூட்டன் கிடை விசை தாக்கும் போது ஓய்விலுள்ள 10 கிலோகிராம் திணிவின் மீது 150 நியூட்டன் கிடை விசை தாக்கும் போது ஓய்விலுள்ள 10 கிலோகிராம் திணிவின் மீது 150 நியூட்டன் கிடை விசை தாக்கும் போது ஓய்விலுள்ள 10 கிலோகிராம் திணிவின் மீது 150 நியூட்டன் கிடை விசை தாக்கும் போது 10 செகண்ட் முடிவில் 10 செகண்ட் முடிவில் திணிவு சென்ற தூரத்தையும் 10 செகண்ட் முடிவில் திணிவு சென்ற தூரத்தையும் அடைந்த வேகத்தையும் காண்க. திணிவு சென்ற தூரத்தையும் அடைந்த வேகத்தையும் காண்க. திணிவு சென்ற தூரத்தையும் அடைந்த வேகத்தையும் காண்க. திணிவு சென்ற தூரத்தையும் அடைந்த வேகத்தையும் காண. ரைட், 2 நிமிடங்களுக்குள்ள விடையிடுங்க பாப்போம். 2 நிமிடம் போதும். விடையிடுங்க. ரைட், விடைகளை பதிவிடுங்க.
ரைட் ஓகே 750 மீட்டரும் 150 என்ன எவ்வளவு வரும் 150 ms -1 வரும் 150 150 ரைட் அப்ப ஓகே அப்ப என்ன நடக்குதுன்னா இதான் ஒரு திணிவு எவ்வளவு திணிவு அது 10 கிலோகிராம் திணிவு 10 கிலோகிராம் திணிவு ஒரு கிடை விசை 150 நியூட்டனை கொடுக்குறாங்க இந்த 10 கிலோகிராமுக்கு இது அப்படியே 6 முடிகை ஒரு வேகத்தடை இங்க ஆரம்ப வேகம் u0 ஒரு இறுதி வேகத்தடையும் இந்த டைம்ல இயங்கிய தூரம் s என்றும் அடுத்து என்ன கேட்ட இறுதி வேகத்தையும் கேட்டு இல்லையா நேரம் தந்திருக்கேன் எவ்வளவு நேரம் இயங்கினீங்க 10 செகண்ட் இயங்கியதாக தந்திருக்காங்க t = 10 அப்ப இதுல ஏதாவது கஷ்டமா இல்ல நாங்க முதலாவது என்ன செய்வோம் 6 முடிகளை காணும் ஏ காணும் எங்களுக்கு தேவை தானே இதுல 6 முடிகள் என்ன ஏ என்று எடுப்போம் இதுல 6 முடிகளை நாங்க ஏ என்று எடுப்போம் அப்ப நாங்க இயக்க திசையில F = ma பிரயோகிச்சோம்னா ஏ கண்டது F = ma பிரயோகிச்சோம்னா இயக்க திசையில 150 நியூட்டன் வேற விசை இல்ல திணிவு 10 கிலோகிராம் 6 முடிகள் ஏ என்று எடுத்தோம்னா 6 முடிகள் சமன் பிரிச்சா 15 ms - 2 என்று சாதாரணமான ஒரு பிரித்தல் இப்ப நாங்க இந்த திசையில தூரத்தை காண்றதுக்கு சமன் ut + half a d² பயன்படுத்துறோம் ஏன் இதை பயன்படுத்துறேன் நான் நேரம் தெரியும் இறுதி வேகம் தெரியாதானே ஆரம்ப வேகம் தெரியும் அப்ப இயங்கிய தூரம் ஆரம்ப வேகம் 0 எல்லாம் 0 இது UTA 0 ஆயிடும் ஆரம்ப வேகம் 0 u 0 எனவே UT 0 சக அறதர 6 முடிகள் தெரியும் 15 தர நேரம் தெரியும் 10 = 10 வரைக்கும் நேரம் 10 = 10 வரைக்கும் சுருக்கினோம்னா 100 2ஆல பிரிச்சோம்னா 50 50 தர 15 75 750 மீட்டர் என்று வரும் ரைட் அடுத்து நாங்கள் இறுதி வேகத்தை காண்றது இயக்க திசையில v = u சக 8 பயன்படுத்தியே கண்டேன் ஏன் நேரம் 6 முடிகள் தெரிஞ்சா ஆரம்ப வேகம் தெரிஞ்சா இறுதி வேகம் காணும் v = ஆரம்ப வேகம் 0 சக 6 முடிகள் வந்து 15 தர நேரம் 10 பெருக்கினீங்கன்னா 150 ms - 1 இறுதி வேகம் வெரி சிம்பிள் இல்லையா தனியே கண்டேன் வேற மாறா v வர்க்கம் சமன் u வர்க்கத்துல போட்டு இறுதி வேகத்தை காண போவானா ஏன்னா தூரத்தை கண்டதால v வர்க்கம் சமன் எல்லாம் போக தேவையில்லை இதால காண இயலாண்டதான் நாங்க வேற சமன்பாட்டுக்கு போவோம் ரைட் ஓகே நிறைய பேர் விட சொல்லிருந்தீங்க சரியான விடையா ரைட் அடுத்த வினாவுக்குள்ள போவோம் எழுதிக் கொள்ளுங்க அடுத்த வினா நான் நினைக்கிறேன் 5வது வினா தொடர் இலக்கம் 5 எழுதிக் கொள்ளுங்க 60 கிலோகிராம் திணிவின் மீது 60 கிலோகிராம் திணிவின் மீது 12 நியூட்டன் விசை தாக்கும் போது 60 கிலோகிராம் திணிவின் மீது 12 நியூட்டன் விசை தாக்கும் போது 3 ms - 1 இலிருந்து தாக்கும்போது 3 ms - 1 இலிருந்து 7 ms - 1க்கு சீராக 6 முடுகுமாயின் 60 கிலோகிராம் திணிவின் மீது 12 நியூட்டன் விசை தாக்கும் போது 3 ms - 1 இலிருந்து 7 ms - 1க்கு சீராக 6 முடுகுமாயின் 3 ms - 1 இலிருந்து 7 ms - 1க்கு சீராக 6 முடுகுமாயின் இக்காலப்பகுதியில் திணிவு சென்ற தூரத்தை காண்க இக்காலப்பகுதியில் திணிவு சென்ற தூரத்தை காண்க ரைட் ஓரிரு நிமிடங்கள் முயற்சி எடுங்க பாப்போம் ஒரு 2 நிமிடங்கள் முயற்சி எடுங்க
கேள்வி எழுதி கொண்டீங்களா? ரைட், எழுதி இப்படி எழுதுங்க பாப்போம். 12 நியூட்டன் விசைதாக்கி ரைட் 60 கிலோகிராம் விசை இந்த திருவின் மீது 12 நியூட்டன் விசை தாக்கும் போது இது 6 முடியு. ரைட், என்ன வேகத்துல இருந்து ஆரம்பிடுவது? ஆரம்ப வேகம் ஒன்று இருக்கு 3 ms - 1ல இருந்து. அப்ப இது ஓய்வுல உள்ள தாக்கல்ல. 3 ms - 1ஓட இயங்கிட்டு இருக்கிற ஒரு துணிக்கையில அந்த விசை தாக்கு. ஓய்வில் உள்ள துணிக்கையில தாக்கல. 3 ms - 1 வேகத்தோட இயங்கிட்டு இருக்கிற துணிக்கை ஒன்றுல இந்த விசை தாக்கி 3 ms - 1ல இருந்து 7 ms - வரைக்கும் இது என்ன செய்யுதுன்னா ஆரம்பிடுது. சரி, வேகம் அதிகரிக்குது. அப்ப கட்டாயம் இதுக்கு ஒரு 6 முடுகள் இருந்திருக்கும். அதே நேரம் இது குறித்த தூரம் பயணம் செய்திருக்கும். இது குறித்த நேரமும் பயணம் செஞ்சிருக்கு. ஆனா எங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க? தூரத்தையும் மட்டும்தான் கேட்டாங்க. எங்களுடைய கேள்வியே தூரம் தான். அப்ப நாங்க நேரடியாக அந்த தூரத்தை காணலாமா அப்படின்னு பார்த்தா இயலாது. ஏன்? எங்களுக்கு 6 முடுகள் நேரம் 2 கணியம் தெரியாத இயக்க சாம்பாடு. ஏதாவது ஒரு கணியம் தெரியும்டா கூட பரவாயில்லை. நேரம் தெரிஞ்சா 6 நேரம் தெரிஞ்சாலும் எல்லா சமன்பாட்டிலையும் 6 முடுகள் இல்லாத சமன்பாடு S சமன் b + u/2 × t பயன்படுத்தி. அப்ப 6 முடுகள் தெரியா. நேரம் தெரியலாட்டி இந்த நேரம் நேரம் தராம 6 முடுகள் மட்டும் இருக்குமாக இருந்தா v வர்க்கம் சமன் u வர்க்கம் 2as பயன்படுத்திருக்கலாம். நேரம் இல்லாத சமன்பாடு. இங்க என்ன பிரச்சனை நமக்கு வந்தா 2 கணியம் தெரியாது. எனவே 6 முடுகளை கண்டு நேரத்தை காண வாய்ப்பு குறை. 6 முடுகளை காண அந்த விசை தெரியும். அப்ப நாங்க இயக்க திசையில நாங்க F சமன் ma பிரயோகிப்போம். F சமன் ma பிரயோகிச்சோம்னா இயக்க திசையில தாக்குற விசை 12 நியூட்டன், திணிவு 60 கிலோகிராம், 6 முடுகள். சோ a கன்றையிலும் 5 ms - 2 வந்து வருது. ஓகே, இப்ப நாங்க 12 × 5 அதாவது 12 × 60 வரும். 12 60 போய் பிரிவடும். 12 60ஆல பிரிச்சா 1 × 5 வருமா? தசத்திலையும் சொல்லிடும் பின்னத்திலையும் சொல்லிடும், பிரச்சனை இல்லையா? 1 × 5 ms - 2 வரும். எங்களுக்கு இது கேள்வி இல்லை தானே, அதால நாங்க பின்னத்திலே வச்சுக்குவோம். இப்ப நாங்க யாரை காணணும்? தூரத்தை. அப்ப நாங்க எந்த சமன்பாட்டை பயன்படுத்திலும் v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2as பயன்படுத்தி v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2as பயன்படுத்தி இறுதி வேகம் 7 வர்க்கம், ஆரம்ப வேகம் 3 வர்க்கம் சக 2 தர 6 முடுகள் a தர a தெரியுமே 6 முடுகள் பயில பிரதிவேகம் எவ்வளோ? 1 × 5 இன்டு சென்ற தூரம் s. இப்ப கண்டு அப்ப 7 49 சகமன் 3 சக 2 × 5s என்று இதை இங்கிட்டு கொண்டு வந்து கழிங்க 40 வரும். சோ 2 × 5s சமன் 40, s சமன் 5 போய் பிரிக்க 2 ஆல பிரிப்போம். இதை சுருக்கி நம்ம 20, 5 தர 20, 100 மீட்டர். வெரி சிம்பிள். ஓகே, சரியா? விடைகள் சரியா? ஓகேயா? ரைட், சிம்பிளான கேள்வி. ரைட், நாங்க தொடர் இலக்கம் 6வது வினாவுக்குள்ள போவோம். எழுதாதாக்கள் அவசரமா எழுதி கொள்ளுங்க. எழுத இல்லைன்னா அவசரமா எழுதி கொள்ளுங்க. ரைட் ரைட், ஓகே, எழுதிட்டீங்களா? அடுத்த 6வது கேள்விக்கு போமா? எழுதி கொள்ளுங்க. 120 கிலோகிராம் துணிவுடைய உடல் ஒன்று 120 கிலோகிராம் 120 கிலோகிராம் துணிவுடைய உடல் ஒன்று 8 ms - 1 நீர் வேகத்துடன் 120 கிலோகிராம் திணிவுடைய உடல் ஒன்று 8 ms - 1 வேகத்துடன் 8 ms - 1 வேகத்துடன் 8 ms - 1 வேகத்துடன் நேர்கோட்டில் இயங்குகின்றது.
நேர்கோட்டில் இயங்குகின்றது. வேகத்துடன் நேர்கோட்டில் இயங்குகின்றது. 8 ms-1 வேகத்துடன் நேர்கோட்டில் இயங்குகின்றது. இயக்க திசை வழியே இயக்க திசை வழியே 40 நியூட்டன் கிடை விசை. இயக்க திசை வழியே 40 நியூட்டன் கிடை விசை 18 செகண்ட்களுக்கு தொழிற்படுமாயின். இயக்க திசை வழியே 40 நியூட்டன் கிடை விசை 18 செகண்ட்களுக்கு தொழிற்படுமாயின். 18 செகண்ட்களுக்கு தொழிற்படுமாயின் இந்நேர முடிவில் உடலின் வேகத்தை காண்க. இதை நான் செய்து காட்ட மாட்டேன், நீங்க தான் விட சொல்லணும். அடுத்த கேள்விக்கு போயிருவேன், விடைய சரி பார்த்துட்டு. இந்நேர முடிவில் உடலின் வேகத்தை காண்க. இந்நேர முடிவில் உடலின் வேகத்தை காண்க. ரைட், ஒரு நிமிடம் போதும். செய்து விடைகளை உடனே செக் பாக்ஸ்ல போடுங்க, சரி பார்த்துக் கொள்ளுவோம். இதை நான் செய்து காட்ட போறல, நீங்க தான் செய்யணும். விட சரியா பிள்ளையா என்னன்றதை மட்டும்தான் சொல்லலும். விடைய மட்டும் சொல்லலும், சரி பார்த்து சொல்லலும். நீங்க தான் படிமுறை எழுதி கொள்ளுவோம். என்ன வரும்? பிரயோகிச்சு 6 முடிவுகளை கண்டீங்கடா 1/3 ms-1 வரும். பிறகு v சமன் யூஸ் ஆயிட்டியை பயன்படுத்தினீங்கடா இறுதி வேகம் சமன் ஆரம்ப வேகம் 8 சக 1/3 தர நேரம் 18 சுருக்கினீங்கடா 8 மாறும் 14 வரும். ரைட், அப்ப நான் இந்த கேள்வியை நான் செய்து காட்டல, நீங்க தான் செய்யணுமே. ரைட், அப்ப அடுத்த வினாவுக்குள்ள போவோம். எழுதி கொள்ளுங்க. அடுத்த வினா, அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. 3 கிலோகிராம் திணிவின் மீது, அடுத்த 7வது வினாவை 3 கிலோகிராம் திணிவின் மீது 3 கிலோகிராம் திணிவின் மீது F எனும் கிடைவிசை தாக்குகின்றது. 3 கிலோகிராம் திணிவின் மீது F எனும் கிடைவிசை தாக்குகின்றது. 3 கிலோகிராம் திணிவின் மீது F எனும் கிடைவிசை தாக்குகின்றது. F எனும் கிடைவிசை தாக்குகின்றது. உரோம இலக்கம் உண்டு. முதலாவது கேள்வி ரோமன் இலக்கம் உண்டு. 2 செகண்டில் திணிவு 2 ms-1 இலிருந்து 2 ms-1 இலிருந்து 8 ms-1க்கு 8 ms-1க்கு 8 ms-1க்கு சீராக ஆறு முடிகினால் F இன் பருமனை கணிக்க. ரைட், உரோம இலக்கம் 2 F சமன் 6 நியூட்டன் எனில் F சமன் 6 நியூட்டன் எனில்
இரண்டாவது கேள்வி எழுதி கொள்ளுங்க. F சமன் 6 நியூட்டன் எனில் F சமன் 6 நியூட்டன் எனில் 4 செகண்டில் ஓய்விலிருந்து திணிவு நகர்ந்த தூரத்தை கணிக்க. ரைட், ஓகே. இந்த வினாவை செய்து கொண்டு வாங்க. சரியா? இந்த வினா ஹோம்வொர்க் சிறிய வினா செய்து கொண்டு வாங்க. ரைட், நாங்க இன்னும் கொஞ்சம் கேள்வி பார்த்தா தான் நாங்க ஓரளவு ஐடியாக்குள்ள வருவோம். இப்ப நான் பேசிக்கா அன்றைக்கு கொஞ்சம் செய்து காட்டணும். சும்மா சாதாரணமான ஓஎல் வினான்னு சொல்லலுமே வேணுமெண்டா வி சமன் யூஸ் ஆகிட்டிய பயன்படுத்திருக்கோம், அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் வரலாமத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு பிரயோகமா ஆராய்ந்து. ரைட், அப்ப இதோட நான் கிளாஸ் முடிக்க போறேன். இதை ஹோம்வொர்க் செய்து கொண்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை மறுதினம் அடுத்த கிளாஸ்ல நாங்க சந்திப்போம். ரைட், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.